வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான் இப்போ அதிகமா ஃபேன்ஸ் மத்தியில பேசப்பட்டுட்டு இருக்கு. அந்த சென்சிட்டிவான விஷயம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது ஆல்மோஸ்ட் நீங்க ரெஸ்லிங் இன்ட்ரஸ்டடா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது இல்லாம இப்போ Instagramமா இருக்கட்டும், Twitterரா இருக்கட்டும், அதிகமா ஆக்டிவ்ல இருக்கீங்க அப்படின்னாவே, பட் உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன விஷயத்த பேச போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே பர்சனலி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்முடைய WWE பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அது என்ன விஷயம் அப்படிங்கிறது யாருக்குமே புரியவும் இல்ல. சில பேர் நான் இது என்ன விஷயத்த குறிக்குது, எந்த சூப்பர் ஸ்டாரோட ரிட்டர்ன குறிக்குது அப்படிங்கிற மாரி எல்லாருமே மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரியான ஒரு சூழ்நிலைய நம்முடைய WWE இப்போ உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது இப்போ நம்முடைய WWE என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாரி ஒரு 4, 5 ஃபுட்டேஜ் நம்மளோட WWE வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மத்தபடி வேற எந்த ஒரு குரோமோவுமே இல்ல. அதுல முழுக்க முழுக்க என்ன WWE வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அதாவது அவங்களோட கால் பகுதி இருக்குல்ல, அத மட்டுமே தான் நம்மளோட WWE வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த கால் பகுதியோட இந்த ஒரு நடந்து வர்ற மாரி ஒரு ஸ்டைலான ஒரு ஃபுட்டேஜ் நம்மளோட WWE வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு ஃபுட்டேஜ் அப்படின்னா சொல்லிறலாம். ஆனாலும் இது 4, 5 ஃபுட்டேஜுக்கு மேல நம்மளோட WWE விட்டிருக்கனால, இது எந்த சூப்பர் ஸ்டாரோட ரிட்டர்ன குறிக்குது? இது எதுக்காக நம்மளுடைய WWE இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிற மாரி யாருக்குமே புரிஞ்சுக்கவே தெரியல. அதாவது என்ன விஷயத்த குறிக்குது அப்படிங்கிறதே எல்லாத்துக்குமே புரியாம இருக்குது. ஆனாலும் இப்போ போற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது இது எல்லாத்தையுமே லீடு பண்ற ஒரே ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டா, அதாவது நம்மளுடைய விசன் ஃபேக்ஷனோட அந்த ஒரு லீட தான் இது எல்லாமே குறிக்குது. அதாவது விசன் ஃபேக்ஷன் இப்போ டோட்டலி பிரேக் ஆயிருச்சு. ஆனாலும் இப்போ நம்முடைய பிராண்ட் பேக்கர், பிரான்சன் ரீட் இவங்க 2 பேத்த மட்டுமே தான் சொல்ல முடியுமே தவிர, விசன் ஃபேக்ஷனோட மெம்பர்ஸ் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது இல்லாம பால் ஹேமனோட அதாவது பால் ஹேமனோட டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி பால் ஹேமனோட காய்ஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோதானே தவிர விசன் ஃபேக்ஷன் அப்படிங்கிற எந்த ஒரு நேமுமே நம்மளுடைய பிராண்ட் பேக்கர், பிரான்சன் ரீடுக்கு வராது. ஆனாலும் இப்ப அந்த ஒரு ஃபேக்ஷன திரும்ப கொண்டுட்டு வரணும். ஒரு அட்ராக்டிங்கான ஒரு ஃபேக்ஷன கொண்டுட்டு வரணும். பட் இது எதுக்கு அப்படின்னு கேட்டா, இது எல்லாத்தையுமே லீடு பண்ண போறது எது அப்படின்னு கேட்டா, சர்வைவர் சீரிஸ். சர்வைவர் சீரிஸ்ல நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பட் அது யார் யாருன்னா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸா இருக்கட்டும், சிஎம் பங்க் கன்ஃபார்ம். அது இல்லாம நம்முடைய நம்முடைய ஜிம்மி ஊசோ, எல்ஐ நைட், அதுக்கப்புறம் நம்முடைய ஜெய் ஊசோ பட் இருக்கலாம். ஆனாலும் இது நம்முடைய செத்ரோன்ஸ் பக்கம் அந்த டீம்ல இருந்துச்சுல, விசன் ஃபேக்ஷன் இருந்துச்சுல, அது இப்போ நம்முடைய செத்ரோன்ஸ் பட் இல்ல. ஆனாலும் பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் தான் இருக்காங்க. இது இல்லாம இன்னும் எப்படியும் 3 பேர் வேணும். அது யார் யார் அப்படின்னு கேட்டா, இப்போ போற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் அண்ட் ரூமர்ஸ் அது இல்லாம பிடபிள்யூஐ சைடு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அதாவது இந்த ஃபுட்டேஜ்லாம் நம்முடைய WWE வெளியிட்டாங்கல்ல, பட் இது எல்லாருமே யார் யாருன்னு ஒரு தெளிவான ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுக்குற மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் ஆனா யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெறைய ரிசல்ட்ஸோட பேர் சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 இடத்துல யார் இருக்கா அப்படின்னா, நம்முடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னர் இருக்காரு. 2வது இடத்துல உங்களுடைய ஓடிசி அதாவது ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு. 3வது இடத்துல உங்களுடைய அமெரிக்கன் நைட் மேயர் கோடி ரோட்ஸ் இருக்காரு. 4வது இடத்துல நம்மளுடைய ஆஸ்டன் தேரி இருக்காரு. 5வது இடத்துல நம்மளுடைய ஆண்ட்ராடே இருக்காரு. 6வது இடத்துல நம்மளுடைய சாந்தோ எஸ்கபார். இவங்க எல்லாருமே இந்த ஒரு டீம் அப்ல சேர்றதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ நம்முடைய பிராக் லெஸ்னர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிராக் லெஸ்னர் 100% நம்முடைய விசன் டீம்ல சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்லாம அந்த ஃபுட்டேஜ் விட்டுருப்பாங்கல்ல, அதில அந்த ஜீன்ஸ் போட்ட ஒரு ஃபுட்டேஜ்லாம் இருக்கும்ல, அதாவது ஜீன்ஸ் போட்டு அந்த ஒரு ஷூல வராங்கல்ல, அது முழுக்க 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 அந்த ஒரு ட்ரெஸ்ஸோட அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் யார் போடுவா அப்படின்னு கேட்டா, அது நம்முடைய முழுக்க முழுக்க நம்முடைய பிராக் லெஸ்னர் தான் போடுவாரு. பட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது அது ஒரு நீட்டா அதாவது அங்க இருக்க அந்த அந்த ஃபுட்டேஜ்லயே நீங்க கரெக்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் போட்டிருக்க மாரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குன்னா, அது 100% நம்முடைய பீஸ்ட் அண்ட் கனர் பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ஃபுட்டேஜ் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதாவது விசன் ஃபேக்ஷன் சரியா? அதாவது விசன் ஃபேக்ஷன் 2.0 அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னொரு விஷயத்துல நம்முடைய கோடியையும் மென்ஷன் பண்றாங்க. அதாவது கோடி ரோட்ஸ் இப்போ எந்த விதமான புஷ்ஷும் கிடையாது. அது இல்லாம இப்போ சாட்டர்டே நைட் மினி இவென்ட்ல அவரு மோதப் போறாரு. அகைன் நம்முடைய ட்ரூ மெக்கின்டர் அவரோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் தோத்துருவாரு அப்படிங்கிற மாரி. பட் அந்த ஒரு ஆங்கிள் போகுது. அது இல்லாம ஒருவேளை நம்முடைய கோடி ரோட்ஸ் அவரோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அவரே எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிறப்ப, நம்முடைய ட்ரூ மெக்கின்டர் கூட இந்த ஒரு ஃபேக்ஷன்ல பட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அது மாரி அந்த ஜீன்ஸ் போடுறது பட் நம்முடைய ட்ரூக்கும் கொஞ்சம் ஆங்கிள் பட் இருக்கும். அதனால நம்முடைய விசன் ஃபேக்ஷனோட அந்த ஒரு 2.0 அப்படிங்கிறதுல நம்ம
ட்ரூவும் வந்து பட் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்ல அப்படிங்கிறப்ப நம்முடைய ஆஸ்டன் தியரி. ஆஸ்டன் தியரிக்கு வந்து இப்போ வந்து எந்த விதமான WWE பட் ரோல் எதுவுமே கிடையாது. பட் அவர் இருக்காரா? பட் இல்லையா? அப்படிங்கிறது பட் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்க இந்த ஒரு ஆங்கிள்ல வந்து நம்முடைய விசன் ஃபேக்ஷன்ல வந்து நம்முடைய அ ஆஸ்டன் தியரிக்கு வந்து ஒரு புது கிம்மிக்க குடுத்து புதுசா வந்து நம்ம வந்து நம்முடைய ஆஸ்டன் தியரிய வந்து WWEக்குள்ள கொண்டுட்டு வந்து அந்த விசன் ஃபேக்ஷன்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் ஆனா ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்ஸோட பெட்டிங் அப்படிங்கிறதோட நெறைய போகுது. அதுவும் இப்போ ஆண்ட்ராய்டு இருக்காருன்னா, இப்போ ஆண்ட்ராய்ட வந்து இப்போ WWE வந்து AEWக்கு விடுறோம் அப்படிங்கிற மாரி சொல்லல. நாங்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லல. அதாவது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல WWEல இருக்க. நான் வந்து AEWக்கு நான் போறேன் அப்படிங்கிற மாரி ஆண்ட்ராய்ட கேட்கிறாரு. அதுக்கு வந்து நம்முடைய WWE தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு அதாவது உங்களோட கான்ட்ராக்ட் வந்து 1 இயர் வரைக்கும் இருக்கு. நீங்க உங்களோட கான்ட்ராக்ட்ட நீங்க முடிச்சுக்கிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பட் இன்னும் 1 இயர் வந்து இருக்கலாம். அதனால அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்முடைய ஆண்ட்ராய்டுக்கு குடுத்து, ஆண்ட்ராய்ட வந்து இப்ப திரும்ப வந்து அந்த ரீசைனிங் பண்ணி இந்த ஒரு ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, ரீசைனிங் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் ஒரு ஆங்கிள் இருக்கு. அது இல்லாம நம்முடைய ஆஸ்டன் தியரியோட கதை என்னன்னு சொல்லிட்டு, அது மாரி நம்முடைய ட்ரூவோட கதை என்ன, நம்முடைய கோடி ரோட்ஸ் கதை. பட் உங்களுக்கே இப்போ நத்திங் புரியும்னு நெனைக்கிறேன். அது இல்லாம நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸ். ரோமன் ரெய்ன்ஸ்லாம் பட் சேருவாரா அப்படிங்கிறது பட் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இருந்தாலும், பட் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து நம்முடைய விசன் ஃபேக்ஷன் இருக்கு. ஆனா ரால வந்து எந்த விதமான ஹைப்னஸ் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப இருக்கிற எந்த ஒரு டீமே வந்து ஒரு ஃபேன்ஸ் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா எந்த ஒரு ஃபேக்ஷனுமே பேச முடியல. பேசவும் இல்ல. அவ்வளதான். அதனால இதே பிளட் லைன் இருந்துச்சுன்னா, ரோமன் ரெய்ன்ஸ் அப்படின்னாவே, "அப்பா சூப்பர்ப்பா! அதுக்காக நான் கண்டிப்பா வந்து அங்க வந்து மேட்சஸ் பார்ப்போம்பா" அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனாலும், இப்போ வந்து அந்த பிளட் லைன் இல்ல அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட் இல்ல. மேட்ச் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதே மாரி ரா, ஸ்மாக்டவுன் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால, ஒரு வேள அதாவது ஒரு எப்படி சொன்னா, ஒரு இமேஜின் தான். ஒரு வேள வந்து இந்த ஒரு இப்ப இந்த அதாவது இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வெளியிட்டாங்கல்ல, அந்த ஷூஸ் மட்டுமே வச்சு WWE வெளியிட்டாங்க. ஒரு வேள வந்து இதில வந்து நம்முடைய விசன் ஃபேக்ஷன்ல வந்து நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டா என்ன ஆகும்? நான் கேட்கிறேன். இந்த சர்வே சீரிஸ்ல வந்து இந்த வார் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட, இல்ல வார் கேமுக்கு முன்னாடியும் சரி, நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸ் வந்து இந்த ஒரு விசன் ஃபேக்ஷன வந்து டேக் ஓவர் பண்ணா எப்படி இருக்கும்? பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு இடத்த மட்டும் எடுத்துருங்க. அந்த ஒரு ஸ்பாட்ட மட்டும் எடுத்துட்டு பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், ஆஸ்டன் தியரி, அது இல்லாம வந்து நம்முடைய ட்ரூ கூட சேர்த்துக்கலாம். அப்படி ட்ரூ இல்ல அப்படிங்கிறப்ப வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரே வச்சுக்கலாம். அது இல்லாம பிராக் லெஸ்னர் இருக்கிறப்ப நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸ் தான் பட் அலிகேஷன் கொஞ்சம் ராங் ஆயிரும். அதனால நம்ம பிராக் லெஸ்னர் எடுத்துருவோம். பிராக் லெஸ்னருக்கு எடுத்துட்டு நம்முடைய ட்ரூவ வச்சுக்கலாம். இல்ல நம்முடைய கோடி ரோட்ஸ் கூட அந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்முடைய ஆஸ்டன் தியரி, நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸ் இவங்களா இருந்தா அந்த விசன் ஃபேக்ஷன் 2.0 அப்படிங்கிற மாரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்மையிலுமே நல்லா இருக்கும். ஏன்னா, இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா நல்லாவும் இருக்கும். அதனால ஃபேன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்டிவ் வந்து கிரியேட் பண்ணும். அதனால இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அது நடக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையும் கூட. எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிஃபை பண்ற விதமா இப்ப WWE வெளியிட்ட அந்த போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பட் எத லீடு பண்ணுது? எத குறிக்குது அப்புட்னா, விசனோட அந்த ஃபேக்ஷனோட 2.0 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தான் ஃபேக்ஷன தான் பட் குறிக்குது அப்படிங்கிறத பட் தெரிஞ்சுங்க. இது இல்லாம இந்த இவங்க வெளியிட்ட போஸ்டர்லயே வந்து பட் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டா, அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ் மாரி என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், ஆஸ்டன் தியரி, நம்மளுடைய பால் ஹேமன், பிராக் லெஸ்னர் இவங்க தான் இந்த 5 பேர தான் பட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எந்த ஆளுமே இன்ன வரைக்கும் மென்ஷன் பண்ணல. இவங்க தான் வந்து அந்த ஒரு ஃபுட்டேஜ்ல இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்லாம வந்து இதுல வந்து நம்முடைய ட்ரூ மேக்கன்டயர் வந்து நம்முடைய அதாவது நம்முடைய ராவோல இருக்க விசன் ஃபேக்ஷன்ல வந்து பட் சேருவா அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அப்படி இல்ல அப்படிங்கிறப்ப, இதுல வந்து நம்முடைய NXT சூப்பர் ஸ்டாரான ஒபாமா ஃபேமே வந்து இதுல சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இது எல்லாமே வந்து விசன் ஃபேக்ஷனோட 2.0 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தான் பட் லீடு பண்ணுது. அததான் வந்து குறிக்கிறதுனால, இதுதான் வந்து இந்த ஃபேக்ஷன்ல வந்து விசன் ஃபேக்ஷன்ல இவங்க எல்லாருமே பட் இருக்க போறாங்க. ரோமன் ரெய்ன்ஸ்க்கு அகைன்ஸ்ட்டா வந்து சர்வே சீரிஸ்ல வந்து வார் கேம் ஸ்டார்ட் ஆகப்போகுது. பட் பர்சனலி வந்து எனக்கு வந்து இந்த வார் கேம் பார்க்கறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். ஏன்னா, நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸ் இருக்கார், சிஎம் பங்க் இருக்கார், ட்ரூ மெக்கின்டையர் இருக்கார், அது இல்லாம ஆஸ்டன் தியரி இருக்கார், பிராக் லெஸ்னர் அப்புட்ன்னு இல்ல ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து பெரிய 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 தலைகளா இருக்கனால, இந்த வருஷம் சர்வே சீரிஸ் வந்து பார்க்கறக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா நான் இருக்கேன். பட் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. இப்ப WWE வெளியிட்டாங்களா அந்த ஒரு போஸ்டர்ல வந்து இந்த ரெஸ்லர்ஸ் தான் பட் இருக்காங்க அப்படிங்கிற மாரி அதிகமா அதாவது 100க்கு 95% இந்த ரெஸ்லர் தான் வந்து இருந்தாங்க அப்படிங்கிற மாரி லீட் பண்ற விதமா PWI சைடு வந்து அவங்களே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் உங்களோட ஒப்பீனியன் படி இந்த ரெஸ்லர் தான் வந்து இருந்திருப்பாங்க அப்படிங்கிற உங்களோட ஒரு அலிகேஷன் இருக்குல்ல, அந்த ரெஸ்லர்ஸ் யார் யார் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பா. இந்த ஒரு வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.